நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இந்த அமர்வில் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு, நீட் வினாத்தால் கசிவு, உச்சநீதிமன்றம் அதிரடி, மறுதேர்வா அல்லது தேர்வு ரத்தா அப்படிங்கிறத நாம் பேச போகிறோம். கடந்த பல மாதங்களாக, ஏன் ஆண்டுகளாக கூட பேச்சும் தலைப்பில் இந்த நீட் தேர்வு தொடரத்தான் செய்கின்றது. குறிப்பாக நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த நீட் தேர்வு கசிவு என்பது அதனுடைய புனிதம் மீறல் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப சிரமத்தில் இருந்தக்கூடிய மாணவர்கள் கண்ணியத்தோடு எழுத வேண்டிய அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மேன்மை, மொத்தத்தில் ஹோலி, இந்த பரீட்சையினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் வினாத்தால் எப்படியெல்லாம் நீங்கள் உருவாக்குகிறீர்கள், எப்படி அனுப்புகிறீர்கள் என்கின்ற தகவல்களை எங்களுக்கு ஒப்படைக்கணும் என்று கோர்ட் மிக கடுமை காட்டியிருக்கின்றது. என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கன்ஃபஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குற்றத்தை அவர்கள் ஒத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வினாத்தால் கசிவால் பலனடைந்தவர்களை கண்டறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படி கண்டறிய முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த தேர்வு ரத்து என்பதுதான் தற்போதைய பேச்சு பொருளாக இருக்கிறது. நாட்டில் இருக்கும் இறையாண்மைக்குட்பட்ட நீதிமன்றம் நீட் தேர்வில் இவ்வளவு பெரிய தேசத்தில் எத்தனையோ சிஸ்டம் வந்திருக்கின்ற போது ஒரு பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதை இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலும் இது கவனித்து கொண்டிருக்கிறது தான். ஏன்னால் இப்பொழுது நாங்கள் சர்வதேசத்தோடு இணைந்திருக்கிறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆரம்பத்தில் இது குறித்து தேர்வு முகமையாளர்கள் இதனை நீட் குறித்து பேசுகின்ற போது கூட அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்றெல்லாம் மறுத்த பதிவுகளும் கூட நம்மள்கிட்ட இருக்கிறது. சுபேத்குமார் சிங் பின்பு அவர் நீக்கப்பட்டார் என்பதும், அதற்கு பதிலாக மற்றொருவர் நீட்டில் அமர்த்தப்பட்டார். இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு டிசன்டிவ் வாய்ஸாக இருக்குது, அதாவது கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே. உண்மையிலேயே இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய பாலிசியை தாங்கி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கோலியேஷன் கவர்மெண்டில் மறுபரிசீலனைக்கான வாய்ப்பு உண்டா? மாநிலங்கள் இதை எப்படி பார்க்க போகின்றது? நீதிமன்றத்துடைய அழுத்தம் என்ன? பொது சமூகம் செய்கின்ற பதிவு என்ன? பேசுவோம். நிகழ்ச்சி நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் திருமதி காயத்ரி அம்மா அவர்கள் எங்களோடு இணைகிறார். காயத்ரி அம்மா வாங்க. வணக்கம் சார். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தின் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும், ஆடிட்டர் மற்றும் பொருளாதார நிபுணராக திரு வா சுப்பிரமணியன் அவர்களும் எங்களோடு இணைகிறார். ஐயா வாங்க. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு விளாடிமிர் பிரான்சிஸ் அவர்களும் இணைய இருக்கிறார். காயத்ரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். நாம் ஏற்கனவே கடந்த முறை கூட நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க, அது எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. தற்போது இந்த விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்தை குறித்து நீதிமன்றம் கடும் போக்குவாத கருத்துக்களை, அதாவது புனிதமெல்லாம் கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் நீதிமன்றம், அவர்களும் கூட சமூக ஒரு உறுப்பினர் தான் நீதிபதியாக இருந்தாலும், இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் என்டிஏ கன்ஃபஸ்டு தங்களுடைய குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் இதற்கு மறுபரிசீலனை தேவையா? எப்படி உங்களின் பார்வை? சார், இது சரியான ஒரு திசையில இது பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, அதை நான் மறுக்கிறேன். ஒண்ணு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கன்ஃபஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அங்க குற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணோன்னு ஒத்துக்கல. அதுதான் கோர்ட்டும் கேக்குறாங்க, இது ஆர்கனைசேஷன் இஷ்யூவா இல்ல இண்டிவிஜுவல் ஆகவா அப்படின்னு. அதாவது இந்த கோர்ட்ல எப்பொழுதுமே நான் நிறைய கேஸ் பார்த்திருக்கிறேன். இது வரைக்குமே எஜுகேஷன் சைட்ல ஒரு கேஸ் போச்சு அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே மேக்சிமம் பெனிஃபிட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், அததான் ஒரு நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்தும். இந்த கேஸ்ல கூட எத்தனை பேர் மீண்டும் நீட் வேணும்னு கேட்டால் கூட, இல்ல இந்த நீட் தேர்வையே நீங்க ரத்து பண்ணுங்கன்னு அரசியல் செஞ்சால் கூட, ரொம்ப தெளிவா கோர்ட்டு சொல்லிருக்கு, நீங்க யார் இதை கசிவு செஞ்சாங்களோ அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிச்சா நம்ம அவங்கள மட்டும் தண்டிக்கலான்ட்டு. இது ரொம்ப சரியான அணுகுமுறை. ஏன்னா இதுவரைக்கும் யாரெல்லாம் லீக் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு பிரின்சிபல்ல இருந்து, டீச்சர்ல இருந்து, ஒரு கோச்சிங் சென்டரோட ஏஜென்ட்ல இருந்து, அந்த மாதிரி நிறைய பேரை பிடிச்சிருக்காங்க. சோ அப்ப அவர்களை சரியான முறையில் விசாரித்தால் அவர்கள் யாருக்கெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மறு தேர்வுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க மறு தேர்வா
தேர்வு ரத்தா அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு கைய காமிச்சு 2த்துல 1 தொடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி இல்ல. இது வந்து மறுதேர்வு வைக்காமலே சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. அது வந்து சிபிஐ கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப தெளிவா கோர்ட்டு கேக்குது. நீங்க வந்து இந்த முறைகேடு செஞ்சவங்களை மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு தடவியல் இதுவெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி இருந்தா நமக்கு மறுதேர்வுக்கு தேவையில்லை. யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் ஐசோலேட் பண்ணி நம்ம தனியா விசாரிச்சுக்கலான்ட்டு. ஏன்னா இந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்கன்னு ஒரு குரூப் கேக்குது, மீண்டும் நீட் வையுங்கன்னு ஒரு குரூப் கேக்குது. ஏற்கனவே தமிழகத்தில் இருந்தே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு மார்க் எடுத்திருக்கிறோம். யாரோ செய்த தவறுக்காக எங்களுடைய தேர்வை நீங்க ரத்து பண்ணி எங்களோட மார்க்க திரும்பவும் டெஸ்ட் வைக்காதீங்கன்னு ஒரு குரூப் கேட்டிருக்கு. அப்போ ஒரு மிக ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அடங்கிய பெஞ்ச் வந்து ரொம்ப சரியான முறையில இதை எடுத்துட்டு போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியாளராக இந்த பிள்ளைகளுக்கு மறுதேர்வு வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு சரியானவங்களை பனிஷ் பண்றதுக்குரிய ஒரு வழிவகை. அப்போ இது ஃபுல்லி லைஸ் வித் என்டிஏ அண்ட் சிபிஐ. அவங்க 2 பேரும் என்டிஏ இன்னும் வந்து எப்படி எல்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நாங்க கொஸ்டின் பேப்பரை அனுப்புறோம். அப்ராடுக்கு நீங்க எப்படி அனுப்புறீங்க அதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தூதரகம் மூலமாக அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முழுக்க முழுக்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதன் மூலமாக இன்னும் டீப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் அனலைஸ் பண்ணி இதற்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 23 லட்சம் பிள்ளைகள் எழுதி ஒரு கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கும் மேல வந்து ஜெயிச்சு அந்த பிள்ளைகள் வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு எப்ப கவுன்சிலிங் நடக்கும்னு. சோ அப்ப அந்த யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்படணும். நம்ம ஊர்ல சாதாரணமா நம்ம சொல்லுவோம் வந்து 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. காயத்ரி அம்மா, இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கீழே இருக்கிற உறுப்பினர்களை வந்து சொல்ல முடியாது, பியூனை வந்து கண்டிக்க முடியாது. கண்டிக்க முடியாது யாருன்னா, தலைமை பொறுப்பில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் பாடி ஷுட் ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் கில்ட்டினஸ் ஆக்டிவிட்டி. தவறான குற்றங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் பொறுப்பேற்கணும். அந்த வகையில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும் என்பது கோர்ட்டு. 2வது, கோர்ட்டினுடைய இன்றைக்கு அந்த ஆர்டரை பார்க்கும்போது தவறிழைத்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் 23 லட்சம் பேருக்கும் தேர்வு தேவையில்லை. ஒரு கால் தவறிழைத்தவர்கள் கண்டுபிடிக்கப்படா முடியா போனால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று நீதிபதி அவர் தன்னுடைய டைரக்ஷன் அது வேர்டிக்ட் இட் ஷுட் பி ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த சோசியல் மீடியா வாயிலாகவும் டெலிகாம் மூலமாகவும் டிஜிட்டலைஸ் மீடியாக்களில் இது கசிஞ்சிருக்கிறது. நான் ஒரு கேள்வியை சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு கர்நாடகாவில் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்குது அந்த குழந்தைகள் ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் எல்லாருக்கும் அந்த பேப்பர் லீக் ஆகிட்டு மற்ற ஒரு 50 பேப்பர் மார்த்தாண்டத்தில் கொஞ்சம், தூத்துக்குடியில் கொஞ்சம், தருமபுரியில் கொஞ்சம்னா எப்படி, ஹவு கேன் யூ ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி? சார் அதுக்குதான் அவங்க சொல்றாங்க வந்து தடயவியல் அப்படிங்கிறது வெறும் ஃபொரன்சிக்கா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இன்னைக்கு வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் சைட்ல அல்காரிதம்ஸ் வச்சு எடுத்துக்கலாம், இல்ல ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும், அந்த டெலிகிராம்ல யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம ஒரு சாதாரணப்பட்ட நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரோட புரிதல்களோ அல்காரிதம்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உங்களுடைய சேனலுடைய வீடியோவை யாராவது எடுத்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த அல்காரிதம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும் உங்களோட இன்னொருத்தர் யூஸ் பண்றாங்க, இது வந்து பிளெகரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் சிபிஐ கடைபிடித்து அதை வந்து சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. அப்படி அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது என்டிஏவோட சிபிஐயோட ஃபெயிலியர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா அதை மத்திய அரசு செய்யும் நான் நம்புறேன் சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மத்திய அரசை கேள்வி கேட்கக்கூடிய நாம் இந்த கடந்த 29-30ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து நகராட்சி துறையில
குடிநீர் வழங்கல் மற்றும் அந்த நிர்வாகத்துறையில 2455 போஸ்டுக்கு வந்து எக்ஸாம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எக்ஸாமை இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு செக்ரட்டரி கார்த்திகேயன் அவர்கள் பதில் சொல்றாரு, வெளிப்படை தன்மை இருக்கிறதுக்காக கிராமப்புற மாணவர்கள் பலன் பெறணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த திராவிட மாடல்ல எப்போதும் ஒரு வார்த்தையை வந்து அப்படியே இணைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கிராமப்புற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர் அதை சொல்றாரு, கிராமப்புற மாணவர்கள் பயன் பெறுவதற்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தோங்கிறாரு சார். டிஎன்பிஎஸ்சி இங்கு நேர்மையாக நடைபெறவில்லையா? நாம என்டிஏவையும் கேள்வி கேட்போம், சுப்ரீம் கோர்ட் சொல்றதையும் கேட்போம். இதே தமிழகத்துல 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு கடந்த ஒரு வாரமாக ஒரு மீடியா கூட இத பத்தி பேசல சார். நாம அதையும் பேசலாம். 4% இருக்கிற மெடிசனை பத்தி பேசுற நாம இதையும் சேர்ந்து பேசுவோம். ஒரு நிமிஷம், நான் உங்களுடைய கருத்தோடு உடன்படுகிறேன். இந்த விஷயத்துல நீட்ல இல்ல, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல படுகொலைகளை பற்றி யாரும் பேசுறது இல்லைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிடுறேன். இப்படி பல சமூக அவலங்களை குறித்தும் ஒருத்தரும் பேசலைங்கிறத உங்கள் கருத்தோடு நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆனால் நான் இப்போது உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். நீங்கள் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. முதல் கட்ட கருத்து நன்றி. டாக்டர் ரவீந்திரநாத், காயத்ரி அம்மாட்ட கேட்டேன், அவங்க அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கோர்ட்டினுடைய இந்த கடுமையான வாதம் ரொம்ப, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், எப்படி பார்க்குறீங்க அவங்க சொன்னதை? நீதிமன்றம் ஒரு சரியான அணுகுமுறை கடைபிடிப்பதான் கருதுகிறேன். சரி, என்னன்னாக்க தேர்வு எழுதிய மாணவர்களில் கடுமையாக உழைத்து பாடுபட்டு நல்ல மதிப்பெண் வாங்கிறவங்களும் பாதித்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு, அதே சமயத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து ஒரு இடத்தில் நடந்ததா, ஏராளமான நடந்திருக்கா, அதுதான் கேட்டேன். எவ்வாறு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, ஊடகங்களை வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆச்சா, தேர்வுக்கு முன்னால் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் லீக் ஆச்சு என்பதையெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்டிஏட்ட. ஆமாம், ஏன்னா முக்கியமான கேள்வி. ஆமாம், அப்போ இதனால் வந்து எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, யார் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, எந்தெந்த பகுதியில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க என்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். செக்ரிகேட் பண்ணணும். இதனால் பெனிஃபிட் ஆக செக்ரிகேட் பண்ணணும். அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் பலன் பெற்றாலும் செக்ரிகேட் பண்ணலனாக்க இந்த நாங்கள் வந்து திரும்ப தேர்வை நடத்துவதற்கு உத்தரவிடுறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியான ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னு சொன்னால் ஒரு முறைகேடு நடந்திருக்குது, என்டிஏ ஒத்துட்டு இருக்குது, மாணவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அது வந்து நாடு முழுவதும் அந்த தேர்வு முறைகேடுகள் நடந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்கா, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் அறிய வேண்டிய அவசியம் உச்சநீதிமன்றம். ஒரு சின்ன குறிப்பீடு, நம்ம காயத்ரி சிஸ்டர் என்ன சொன்னாங்க, சகோதரி, என்டிஏ வந்து அவங்க நாட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் கன்ஃபஸ்ன்னு சொன்னது சுஃபியான் சார், நீங்கள் சொன்னது தவறு. என்டிஏ வந்து இது ரெஸ்பான்ஸ் கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க அந்த கில்ட்டில் அவருக்கு தொடர்பு இல்லைங்கிறதையும் சொன்னாங்க. அது எப்படி அவங்க உண்மைக்கு மாறாக சொல்கிறாங்க. இப்போ 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டாங்கல்ல, ஆமாம், அது யார் போட்டது? என்டிஏ தான் போட்டோம். அது பொறுப்பு இருக்கணும்ல. அவங்களே வந்து ரத்து பண்ணிட்டாங்கல்ல, நான் மீண்டும் தேர்வு வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அதே போல இதுக்கு 40 நிமிடம் காலதாமதம் தான் ஏன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க? அப்போ வந்து அடுக்கடுக்கான கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில் கிரேஸ் கொடுத்தீங்க? சரி, என்டிஏ தப்பு பண்ணல, ஏன் என்டிஏ தலைவர் நீங்கள் மாற்றினீங்க? சுபேத் குமாரா அதே மாதிரி வருது. என் பேருக்கு ஒரு முக்கியம் இல்லை, அந்த தலைவர் மாற்றினீங்களா இல்லையா, புது ஆளை போட்டிருக்கீங்களா, மாற்றிருக்காங்க. அதே போல சரமாரியான கேள்வி கேட்டிருக்குல்ல, வெளிநாட்டு மையங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அங்கே எப்படி அனுப்பிச்சிங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி போணுச்சு, அங்கே எங்கே சேமித்து வச்சிருந்தீங்க என்பதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் என்டிஏடைய டோட்டல் ஃபெயிலியர் இது. இந்த தேர்வில் மட்டும் இல்லை, ஏராளமான தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பல தேர்வில் ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய இந்த பொது தேர்வு நடத்துகிற விஷயத்தில் மிகப்பெரிய இழுக்க உருவாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு தார்மீக பொறுப்பாக வந்து ஒன்றிய அரசு இருக்கணும். அதேபோல் இந்த என்டிஏ என்ற அமைப்பை வந்து ஒரு சங்கங்களை அடிப்படையில் சங்கங்களை பதிவு செய்கின்ற அமைப்பில் பதிவு செய்தது என்பதை ஏற்க முடியாது. எப்படி பிஎம் கேர் நிதின்னு ஒன்று உருவாக்கினாங்களோ அதே போல இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆக்ட் அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க இந்த என்டிஏ என்ற அமைப்பை உருவாக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும் என்று தான் கருதப்பட்டது. ஆனால் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க அது சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. 25 பேர் தான் நிரந்தரமான உறுப்பினராக இருக்காங்கிற பொழுது அது மிகுந்த வேதனையும் பாதிப்பையும் உருவாக்குறது. அது கடுமையான கண்டனத்தை உரியது. எனவே அந்த அமைப்பை மாற்ற வேண்டும், அந்த அமைப்பை வந்து கலைத்து விட்டு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் எங்களுடைய சங்க கருத்தை தெரிவித்தது. இப்போ என்னங்க, இதை விசாரிக்கக்கூடிய எப்படி மேம்படுத்துறாங்கிறத ஒரு குழு அமைச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் தலைமையில். அந்த குழுக்கு எங்களுடைய சங்க சார்பாக நாங்கள் ஏராளமான இப்போ இஸ்ரோவுடைய சயின்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் அதில் முக்கியமாக இருக்கு, அவர் தலைமையில் தான் போட்டிருக்காங்க. அந்த அவருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கன்ஃபார்மாக 2017 அப்புறம் இது கண்டினியூஸுங்கிற போது இப்பொழுது
ஒரு 2-3 மாதங்களாக எல்லாருடைய குரல்களும் வலிமையாக இருக்கிறது, நீட்டு தேவையில்லை என்று. இதை எப்படி செல்லுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் ஒரு மாடல் கொடுக்கணும்ல, நீட்டு தேவையில்லையா, அடுத்த மாடல். சும்மா சத்தம் போட்டு நீட்டு வேணாம்னா நீட்டுக்கு இல்லாமல் எப்படி பண்ணிக்கிறது? இந்த மாணவர்கள் போராட்டத்தில் 3 விஷயம் இருக்குது, 3 போக்கு இருக்குது. ஒரு சில மாணவர் நல்ல ரேங்க் வாங்கினவங்க நோ ரீட் நீட் அப்படின்னு போராடுறாங்க. சரி, அவங்களும் வழக்கு திறந்துருக்காங்க. சரி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் கொஞ்சம் குறைச்சல ஒரு 1.5 லட்சத்துக்கு கீழே வாங்கினவங்கலாம் ரீநீட் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதில் சம்மந்தமே படாத போராடக்கூடிய நல்ல உணர்வுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் நீட்னு வைக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக அபாலிஷ். சில பேர் வந்து நீட்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 4 போக்குகள் இருக்குன்னு. மேஜரான வாய்ஸ் எதுக்கா? மெஜாரிட்டேரியன் வாய்ஸ் எப்படி இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை? மெஜாரிட்டேரியன் மாணவர்கள் இப்போ 23 லட்சத்தில் எவ்வளவு பேர்னு நீங்கள் அது சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா அங்கங்கே போராடுறதை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த கோரிக்கை வச்ச பிளக்கார்டை பிடிக்கிறத வந்து பார்த்து சொல்கிறோம். நம்ம என்னன்னாக்கா பொதுவானனாக்கா இந்த மாதிரி தேர்வுகளை சென்ட்ரலைசேஷன் பண்ண வேண்டியதில்லை, மையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். மாநிலங்களுடைய இடங்களுக்கு இளநிலை மருத்துவக் கல்வி, முதுநிலை மருத்துவக் கல்வி, உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளே தேர்வுகள் நடத்தி கொண்டு அவர்களே மாணவர் சேர்க்கை நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. 24 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிற பொழுது ஏராளமான மையங்கள் நடக்கின்றது. இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதே போல் ஆள் மாறாட்டம், இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகளுக்கு. ஏன்னா ஒரே பேப்பருங்கும் போது பல சிக்கல் வருங்கும். ஆமாம், தேசிய அளவில் இப்போ மாநிலங்கள் அளவு இருக்கும்போது அந்தந்த இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை, மாநிலங்களே பிரச்சனை இருக்கு சொல்ல முடியாது. சரி, இப்போ மனோன்மணிய சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் ஒரு தேர்வு ரத்து பண்ணாங்க. அது திரும்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதே தனியார் ஏஜென்சி தான் நடத்துது. இப்போ மனோன்மணிய சுந்தரநாத் பல்கலைக்கழகம் கூட நேரடியாக பல்கலைக்கழகம் தேர்வு நடத்தலை, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் விட்டு தான் நடத்துறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட்ல வர்றப்ப சப் கான்ட்ராக்ட்ல வர்றப்ப அங்கே அளவான முறையீடு, அதை எப்படி கண்காணிக்க முடியும்? சரி, இப்போ 25 பேர் உட்காந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். இப்போ இந்த மாதிரியான இருக்கு உட்கார்ந்து ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு பொதுவான சிலபஸை உருவாக்கி, இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, அனட்டானமி இப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது நீட்டுக்குன்னு ஒரு சிலபஸை உருவாக்கி மாநிலங்கள் கையில் கொடுத்துட்டு இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தா அதை மாற்றி எடுக்கிற அப்படிப்பட்ட தீர்வு வந்துரும்ல? இல்லை, ஏற்கனவே பொது சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸுக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலோட பாடத்திட்டங்களும் வந்து லாங்குவேஜையும் நம்ம லோக்கல்ல 60-40 மேம்படுத்தப்பட்டிருக்கு. 60-40 எடுங்க. மாநில கல்வியிலேருந்து ஒரு 40, மத்திய கல்வியிலேருந்து மருத்துவத்துக்கு ஒரு 60. ஆனா மாநிலங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருங்க. எல்லா ஸ்டேட்டும் தனித்தனியா எடுத்துக்கிடுங்க. NCERT சிலபஸ் அடிப்படையில் தான் அவங்க இது பண்றாங்க. அதை இதுதான் நீட்டுக்கான சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு அரசும் நம்முடைய பாடத்திட்டங்களை மேம்படுத்தியிருக்க கடந்த ஆட்சி காலத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, அதனால் அந்த பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனாக்க, நீ நாடு முழுவதும் ஒரே ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலும் கூட மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய நுழைவுத்துறை திணிப்பது வந்து ஏற்க முடியாது. அப்படி சொல்றீங்க. அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது, தேவையில்லாமல் தேர்வுகளை மையப்படுத்துது. தேவையில்லாமல் தேர்வுகளை மையப்படுத்துகிறப்ப முறைகேடுகள் வருகிறது. அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது சரியான கோரிக்கை. ஆனால் டீசென்ட்ரலைசேஷன் என்பது மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், மாநில அரசுக்கு தான் இருக்கணும். சில பேர் என்ன நடத்துக்கிறா, டீசென்ட்ரலைசேஷன் வந்து அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியை தனியாக நடத்திக்கிட்டோம், தனியார் மருத்துவர்களும் சேர்ந்து அவங்க தனியாக நடத்திக்கிட்டுங்கிற மாதிரி போக்கில் இப்போ வந்து பல தனியார் மருத்துவ டீன்லாம் கட்டுரையில் எழுதுறாங்க. அண்மையில் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு டீன் வந்து கட்டுரை இருக்காரு. அவங்களுக்கு வந்து அந்த உரிமைன்னு சொல்லிட்டு அதை ஏற்கவே முடியாது. அதுலேயே பெரிய முறைகேடு வந்துடும். ஆமாம், ஏற்கனவே முறைகேடு தான் நடந்துருக்கு. எனக்கு என்னன்னாக்க, இப்போ வந்து நீட் என்பது வந்து இருபக்கம் கூர்முனை உள்ள வால் மாதிரி, அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து நீட் வந்து சில முறையீட்டை தடுத்துருக்கு, அதை பார்க்கணும். இப்போ என்னன்னாக்க, பேக்கேஜ் சிஸ்டம்ல இருந்துச்சு நீட் நுழைவு இருக்கு இல்லையா, பேக்கேஜ் சிஸ்டம் ஒழிச்சிருக்கு, அதை பார்க்கணும். அது நல்ல விஷயம். தனியார் மருத்துவர்களை போயிட்டு 2 கோடி 3 கோடி கொடுத்துட்டு MBBS ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக சூப்பர் ஸ்டார் முடிச்சுட்டு வருவாங்க பணக்கார மாணவர்கள்லாம். அதுக்கு இது வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் இந்த நீட் நுழைவுத்தேர்வில் என்ன பண்ண, கடைசி நேரத்தில் நேரடியாகவே நீங்கள் மாணவர் சேர்க்கறதுக்கு தனியார் மருத்துவர்களும் நிகர்நிலை மருத்துவர்களுக்கும் அனுமதிக்கிறாங்க. அங்கே தான் முறையீடு வருது. அப்போ அதை வந்து கடைசி கட்டம் வரையும் இறுதி சீட்டு வரையும் நாங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும்னு ஒன்றிய அரசு விடாபடியாக இருந்தாக்க நிச்சயமாக டீம் யூனிவர்சிட்டி ஒரு சீட்டோட நேரடியாக சேர்க்க முடியாது. அப்போ முறையீட்டை தடுக்கலாம். அதே மாதிரி தனியார் மருத்துவம் சேர்க்க முடியாது. அப்போ முறையீடு எங்கே அதிகமாக நடக்குதுனாக்க இந்த கவுன்சிலிங் நடக்குது. சில பேர் என்ன திரும்ப திரும்ப கருத்து சொல்றாங்கன்னா, நீட் வந்த பிறகு ஃபீஸ் அதிகமாகிடுச்சு என்று சொல்கிறாங்க. நீட்டுக்கும் ஃபீஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற. ஏன்னா ஏன் ஃபீஸ் அதிகமாகிடுச்சுனாக்க, நம்ம தேசிய மருத்துவ ஆணையம் 2019 தான் காரணம். அந்த சட்டம் தான் காரணம். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த மருத்துவர்களுக்கு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதன் காரணமாக தான் என்ன, ஒயிட்டா வாங்குறாங்க. ஏற்கனவே கள்ளத்தனமா வாங்கினாங்க, இப்போ வந்து ஒயிட்டா வாங்கினாங்க. அது காரணம் வந்து நீட் கிடையாது, தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 100 விழுக்காடு இடங்களுக்கு தனியார் மருத்துவர்களுக்கு அரசாங்கமே ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் பண்ணது போய் இன்னைக்கு வந்து அந்த கல்லூரி நிறுவனங்களே 100 விழுக்காடு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கான நீட் கிடையாது, அதுக்கான தேசிய மருத்துவ ஆணையம். அதை சரி பண்ணணும். அது சரி. சுப்பிரமணியம் சார்,
இப்போ என்னென்னா இந்த கோர்ட்டுடைய கண்டிப்பை தாண்டி நாம் பார்க்குற போது அப்புறமா பல்வேறு டெஸ்ட்டுகள், அதாவது நீங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய டிஎன்பிசி டெஸ்ட்டை மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் அமைப்பு ஆரிய சமாஜ் இந்த அமைப்பு 2017 மிகப்பெரிய மோசடியை பீகாரில் செஞ்சு சிக்கியிருக்காங்க. சுரேஷ் ஆரியான்னு அவர் பையன் வினித் ஆரியா, நவ் ஹீஸ் எஸ்கேப், அமெரிக்காவுக்கு டிஸ்பிளேஸ் ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் இப்போது 43 லட்சம் பேருக்கு முதல்ல பள்ளி தேர்வில் பீகார் 43 லட்சம் பேர் காவல் பணியாளர்களுக்கு தேர்வு வந்து யூபியில் அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய இப்படி போனால் நீட்டை தாண்டி பொது சிந்தனையிலையும் கூட தரமற்றவர்கள் உள்ளே வந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தேகம், அச்சம் நிலவுகிறது. ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் என்ன பேசுகிறாந்தாலும் பேசலாம். அதாவது இந்த நுழைவுத் தேர்வு எவ்வளோ தடவை பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7 வருடங்களில் 70 பேப்பர் லீக் ஆயிருக்கு. 7 வருடத்துக்கு. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 65 பேப்பரில் 40 வந்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், அதாவது வேலைக்கு அரசாங்க பணிக்கு தேர்வு இது பண்ணுறாங்க இல்லையா, 40 ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதான் 25 வந்து நான் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் வேலை தேரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது அங்கே உள்ள அரசாங்க அதிகாரிகளோ இல்லை அங்கே உள்ள அந்த ஏஜென்சிஸோ யாராவது அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மூலமாக அந்த பேப்பர் லீக் ஆகுது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று வந்து இந்த இன்ஸ்டியூஷன் பொறுப்பேற்க வேண்டுமா? கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன் பொறுப்பேற்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இதன் மூலமாக என்ன மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு என்ன ஒரு படிப்பினை வரும்னா, இந்த சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ண போகுது, ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறது இனிமே. அதாவது துரதிருஷ்டவசமாக இந்த இதில் வந்து பேப்பர் லீக் ஆகி 1563 பசங்க வந்து திருப்பி கிரேஸ் மார்க் வாங்கி எழுதியிருக்காங்க. அதில் வந்து 800 பேர் தான் எழுதினாங்க. ஸோ அவர்களில் வந்து யாரெல்லாம் வந்து களையப்பட வேண்டியவர்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 7 லட்சம் பசங்க மட்டும் எழுதினாங்க 2013 இன்ட்ரடியூஸ் ஆன போது. இன்னைக்கு தேர்தல் 24 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.5 மடங்கு மாணவர்கள் உயர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நீட் எக்ஸாம். எஸ், அந்த சிஸ்டம் ஹேஸ் டு பி கரெக்டட், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஜூலை 2022 நீட்டாவது பெரிய லெவல் தேர்வுங்க, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பருங்க. நம்ம அரசாங்க பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழ்நாடுல ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் வைப்பாங்க. காயத்ரி அம்மாவுக்கு தெரியும், அந்த காலாண்டு அரையாண்டுக்கெல்லாம் நடுவில் வைப்பாங்க ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஜூலை 2022 அதற்கு சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்கால அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அவரை வந்து சாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் என்ன சொல்லுவோம், இனிமேல் ஆர்டிபி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் நடத்தவே வேண்டாம் சொல்லிடலாமா, இல்லை அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு தேர்வே வேணாம்னு சொல்லிடலாமா? அதில் வந்து என்னென்ன வந்து குறைகள் இருக்கிறது, எப்படி சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டும், அதை கொண்டு வரணும் நம்ம. சரி, இந்த 23 லட்சம் மக்களுக்கு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம் கொண்டு வர முடியுமா, எக்ஸாம் எதை கொண்டு வர முடியுமா, அதுக்கு கட்டமைப்புகள் என்ன பண்ணலாம். இது என்னென்னா இப்போ வந்து சரி மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக செயல்பட்டு எப்படி வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ண முடியும். 24 லட்சம் பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. எவ்வளோ ஐடிஎஸ் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிகளை வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு வாடகைக்கு எடுத்து அவன் ஆயிரக்கணக்கான லேப்டாப்ஸ் வச்சுருக்கான். இந்த கம்பெனியில் இன்ஃபோசிஸில் போய் எழுது, அங்கே போய் டிசிஎஸில் எழுது, அங்கே காக்னிசென்ட்டில் எழுது, ஒரு டைப் போட்டுக்கோங்க. இப்போவுமே வந்து என்டி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் தானே போய் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் ஐடி அண்ட் ஐடிஎஸில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஐஐடியில் இப்போ எக்ஸாம் நடக்குது. ஸோ அன்றைக்கி எக்ஸாம் நடந்தது அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன மார்க் இருக்கும், என்னென்ன பேப்பரில் இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொடுத்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே அவங்களுக்கு என்னென்னா, ஓ எனக்கு இவ்வளோ மார்க் வருன்றது அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட் சிஸ்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா. வாசு சார், நீங்கள் வந்து பொதுவாக சிஸ்டத்தை மாற்றணுங்கிறீங்க. 720க்கு 720 ஒரு 67 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. 1583 பேர் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுத்துருக்குறாங்க. 1563 பேருக்கு 1583 பேருக்கு 2000, அதாவது 600க்கு மேற்பட்ட மதிப்பெண்களை 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை சார், ஒரே சென்டரில் 6லேருந்து 8 பேர் வரைக்கும். இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மேனிபுலேஷன். கண்டிப்பா, அது யாருமே மறுக்கவே இல்லையே. இப்போ அதனால தான் சிபிஐ இது ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நம்ம சக சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி தானே, ஒரு பிள்ளைக்கு ஏற்பட்ட அநீதி தானே. காசு இருந்தவங்க கொடுத்துட்டு சென்டர்ல பாஸ் பண்ணிட்டு போறது. அதாவது நீங்க வந்து என்ன பண்ணா, 2013 நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்த அந்த எக்ஸாமை வந்து நீங்க வந்து புறந்தள்ளி விட்டு ஒரு நாள்ல தவறு நடந்திருக்கு, அதை வந்து கொடி பிடிக்கிறீங்க. மாற்று கருத்து இல்லை, கொடி பிடிக்க வேண்டும், கொடி பிடிக்க வேண்டும், தப்பே இல்லை. அதை கரெக்ட் பண்ணுவோம் நம்ம. அதை கரெக்ட் பண்ணல.
ஒரு நாள் இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறதுன்னு வெளிச்சத்துக்கு வரல. இது சிபிஐ பண்ணட்டும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், அது மறக்க முடியாது. How can you deny? அது எப்படி நம்ம உடனே குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? சிபிஐ அதுதாங்க சிபிஐ என்ன சொல்றாங்கன்றது பாப்போம். அதற்கு அதாவது என்னன்னா அவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்லவில்லை. Since it was started 2013 இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடையில ரிமைனிங் ஒரு 5-6 இயர்ஸ் நடந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டா இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் யார் கொடுப்பா? இல்ல அதாவது இப்போ கோவிட் காலகட்டத்தில் கூட நம்மளால வந்து நீட் தேர்வை நடத்த முடியவில்லை. ஓகே, அந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒத்துக்க வேண்டியிருக்கு. வேற வழி கிடையாது. அதாவது சிஸ்டம்ல தவறு நடந்திருக்கிறது. தவறை வந்து ஏற்றுக்கொண்டால் தான் அதை திருத்த முடியும். நீங்க வந்து அதை புறந்தள்ளிட்டு நான் தவறே பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. தவறு பண்ணியிருக்கிறார்கள், தவறு பண்ணவர்கள் தண்டனை கொடுப்பாங்க, அது சிஸ்டத்தை மாற்றி கொண்டு வருவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கணும். நல்லா தெளிவா வாசு பேசியிருக்காரு. நம்முடைய நிகழ்ச்சிக்காக காங்கிரஸ் கட்சியுடைய தோழர் விளாடிமிர் பிரான்சிஸ் வாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தை வாங்கி இப்போ நாங்கள் வெளிவாக பேசிட்டு தான் நீங்கள் கேட்டு தான் இருப்பீங்க. அதாவது எல்லாருடைய ஒப்பீனியனும் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு 20க்கு 20 ரூமில் ஏசியை 16 டிகிரி இதில் வச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம எல்லாம் ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு வருது. ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தேர்வுகளுடைய உண்மைத்தன்மை காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, சாங்சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவங்க கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, இதுதான் முதல் தடவை நடந்திருக்கு, அதுதான் யாருமே மறுக்கலையே, அதுதான் ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க சிஸ்டமை சரி பண்ணிடுவாங்களேன்னா மறுத்தாங்க. மே 5ஆம் தேதி இந்த நீட் எக்ஸாம் நடக்குது. மே 6ஆம் தேதி என்டிஏ சொல்லுது குளறுபடிகளே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி. மே 6ஆம் தேதி என்டிஏனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சுபேத் குமார் ஸ்டேட்மெண்ட். ஆமா, he disclosed before the media. எந்த தவறு நடக்கல, எந்த தவறு நடக்கல. தவறு நடந்ததாக சொல்றது ரொம்ப கம்மி, ஒரு 6000-7000 தான் சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து தவறே நடக்கல, irregularities-ஏ இல்ல. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொன்னாங்கன்னா, கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாம் எங்க கிட்ட அக்கவுண்ட் இருக்கு, எவ்ரி கொஸ்டின் பேப்பர் இஸ் அக்கவுண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே என்டிஏ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கு குளறுபடிகள் நடந்திருப்பது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு இது வந்து என்டிஏ மட்டும் சொல்லல, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமேந்திர பிரதானும் சொன்னாரு, போன மாசம் சொன்னாரு, 13ஆம் தேதி 13 ஜூன் சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கலைங்க, எந்த குளறுபடிகளும் நடந்ததா இல்ல அப்படின்ட்டு 2 நாள் அந்தர்பல்ட்டி அடிச்சு ஆமா குளறுபடி நடந்தது. அப்ப யாரை நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற முதல் கேள்வி நமக்கு வந்து நிக்குது. ரெண்டாவது, பாட்னாவில் மட்டும் 20 மாணவர்களுக்கு இந்த கேள்வித்தாள் தேர்வுக்கு முன்பதாகவே கிடைத்ததா பாட்னா போலீஸ் துறை சொல்லுது. அதுக்கு பிறகு நீங்களே சொன்னீங்க 720 மார்க்கு. அதுல குறிப்பா ஹரியானால ஒரு சென்டர்ல, அதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்ச மாணவர்கள் 8 பேர் 720 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, முதல் தடவை நடந்திருக்கு. நம்ம இதை கடந்து போயிடலாம். பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா உட்பட மத்திய பிரதேஷ் 6 மாநிலங்கள்ல இந்த 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க். ஆமா, அங்க கோத்ராவுடைய இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கல்ல. இந்த 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்ததையே இவங்க யாருக்கும் சொல்லல. முதல்ல எந்த கிரைட்டீரியா அடிப்படையில் கொடுத்தாங்க அதுலயும் அதை சொல்றேன், எந்த கிரைட்டீரியா அடிப்படையில் சொல்றேன். அதாவது இந்த 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்கன்றதையே முதல்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதாவது நீங்க ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க, எக்ஸாம் நடத்திட்டு அதுக்கான ரிசல்ட்டை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்கன்னா நீங்க மத்த மாணவர்களுக்கு சொல்லணுமா இல்லையா, இந்த காரணத்தினால நாங்க 1563 மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு இவ்வளவு பேர் இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்களேன்னு சொல்லி கேள்வி எழுந்ததுக்கு பிறகு சொல்றாங்க 1563 பேருக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க எக்ஸாம் சென்டர்ல கரண்ட் போயிடுச்சு. இதுதான் அவங்க சொன்ன காரணம். அந்த அவங்க எழுதின எக்ஸாம் சென்டர்ல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னா நீ தான் சொல்றல, நாங்க ஒரு தடவை கேட்டை பூட்டிட்டா உள்ள யாருமே வர முடியாதுன்னு சொல்றல, கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு உள்ள யாருக்கும் ஆக்சசிபிலிட்டி இல்லைன்னு சொல்றல, அன்னைக்கே half an hour எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களை எழுதி முடிக்க சொல்ல வேண்டியதானே. யாரை கேட்டுக்கிட்டு நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? ஒன்னு ஏன் இப்படி கேட்கிறேன்னா, 2018 மதுரை பெஞ்ச், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 196 கேள்விகளுக்கு 4 மதிப்பெண்கள் வீதம் மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் 2018 கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லி உத்தரவிட்ட போது ஓடி போனீங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க அப்படி கொடுத்தோம்னா எங்களுடைய அந்த லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல பிரச்சனை வந்துடும் ஓடி போனீங்கல்ல. இப்ப மட்டும் எங்க இருந்து உங்களுக்கு இந்த 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பதற்கான எண்ணம் வந்தது? எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்ற கேள்வி வருது. அதுக்கு பிறகு நான் வரேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசும்போது இதுதான் முதல் தடவைங்க, அப்படிலாம் இதுக்கு முன்னாடிலாம் நடக்கலங்க, இவ்வளவு ஆண்டுகள் நம்ம ஒழுங்கா நடத்திட்டு இருந்த எக்ஸாம் நீங்க என்னங்க இப்ப ஒரு தடவை நடந்தோம்னா கேள்வி கேட்க யாருங்க சொன்னது? இது இல்ல இல்ல கேள்வி கேட்கலாம்.
இல்ல கேட்டாதான் முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன் 6 வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் 2018ல என்டிஏ வந்து என்டிஏ கிட்ட இதை கொடுக்குறாங்க 2018ல இதுவரைக்கும் குளறுபடியே நடக்கலன்னு சொல்லவே சார் சொன்னாரு இதுவரைக்கும் தேர்வுகள் நடந்ததுல குளறுபடி நடக்கல முதல் தடவை நடந்ததுன்னு சொல்லி சார் சொன்னாரு. கரெக்ட். நான் முடிச்சிரேன் நீங்க அதுக்கு பிறகு நான் பிரான்சிஸ் குளறுபடி நடக்கலன்னு சார் சொன்ன உடனே சுப்பிரமணியன்ட்ட நான் கேட்டேன் அதுக்கு எப்படி சொல்றீங்கன்னா இல்ல சிபிஐ விசாரணையில எல்லாம் வெளிவரும். இல்ல சிபிஐ விசாரணை இல்ல சார், நீங்க இங்க இதுவரைக்கும் ஏதோ குளறுபடிகளே நடக்காத மாதிரி கேஸே ஃபைல் ஆகாத மாதிரி பேசக்கூடாது இல்ல. நான் சொல்றேன் 2018ல இருந்து இந்த என்டிஏ நடத்தி இருக்கக்கூடிய நீங்க ஏன்னா ஏன் இதை ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியதுன்னா என்டிஏ இந்த தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை இவங்க ஃபார்ம் பண்ணும்போது இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா முறைகேடுகளை ஒழிப்பதற்காக நாங்கள் தேசிய தேர்வு முகமையை கொண்டு வருகிறோம் சொல்லி என்டிஏ அதுக்கு தான் கொண்டு வந்தது. 2018ல முதல் தடவை அவங்க தேர்வு எழுதும் போது ஒரு இஸ்லாமிய பெண்மணி 24 வயது இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு வந்தார். இந்த காரணத்திற்காக தேர்வு எழுத விடாமல் இவர்கள் வெளியே புறந்தள்ளினார்கள் என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு இங்கு எவ்வளவு மன ரீதியான ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. 2019 ஜேஇஇ மெயின் எக்ஸாமை இதே என்டிஏ தான் நடத்துது. ஜேஇஇ மெயின் எக்ஸாமுடைய டாப்பர் ஒடிசா மாநிலம் நினைக்கிறேன், அந்த டாப்பர் ஆள் மாறாட்டம் செய்து எக்ஸாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் ஆனார். 2019 இதே என்டிஏ நடத்தின ஜேஇஇ மெயின்ல 2019 நீட் எக்ஸாமினுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநிலத்திலிருந்து கேள்விகள் எழுந்தது. 2021 நீட் யூஜி தேர்வு நடந்த போது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் முதலிய மாநிலங்கள்ல கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். 2022 ஜேஇஇ மெயின் எக்ஸாம் நடத்தும் போது நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் தொழில்நுட்ப கோளாறு இருந்தது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நாடுறாங்க. சிபிஐ வந்து அதே 2022 நீட் யூஜி எக்ஸாம்ல பல குளறுபடிகள் அதாவது ஆள் மாறாட்டம் நடந்திருப்பதாக 2022ஆம் ஆண்டு சிபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. இப்படி இத்தனை இது 2000 விளாடிமிர் இப்ப நான் வரேன் காயத்ரி நீங்க வரேன் காயத்ரி வரேன் ஏமா காயத்ரி நான் உங்கள்கிட்ட வரேன் காயத்ரி இப்ப நான் வரேன் உங்கள்கிட்ட தான் வரப்போறேன். விளாடிமிர் இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. திரு வாசு சுப்பிரமணியன் வந்து சொன்னாரு இவ்வளவு குறைபாடு வந்து நீங்க சொன்னது எல்லாம் நீட்லயா இல்ல என்டிஏ நடத்தின தேர்வுகள் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் டெஸ்டிங் அதுல நீட்ல வந்து 2018 21 22ல ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கிறது. அதனால குற்றச்சாட்டுகள் பதியவே படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 2004 இது எந்த அளவுக்கு அவலமான நிலையில இருக்குன்றதுக்காக இந்த எடுத்துக்காட்ட சொல்றேன். 2004 ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ஏஐபிஎம்டி அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அப்ப இருந்தது. இந்த இதுக்கு முன்பதாக அப்போ அந்த எக்ஸாமினேஷன்ல இதே மாதிரி கேள்வித்தாள்கள் கசிந்தது அப்படின்ன உடனே அன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த டைரக்டர் அந்த ஏஐபிஎம்டி எக்ஸாமை சிபிஎஸ்இ அப்ப நடத்திட்டு இருந்தாங்க அவருடைய டைரக்டர் ஒரே வாரத்தில் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு உடனே ரீடெஸ்ட் எக்ஸாம் நடத்திருந்தாங்க 2004. இன்னைக்கு என்டிஏ கிட்ட போய் கேட்டா என்டிஏ என்ன தெரியுமா சொல்றாங்க, அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு எங்களால செய்ய முடியாது. அதுக்கு காரணம் அவங்க சொல்றது எங்களுடைய பாதுகாப்பு முறைகளை யாரெல்லாம் இதில் குளறுபடிகள் செய்தார்களோ அவர்கள் இதற்குள் ஊடுருவி இருக்கிறார்கள், இதற்கு அவங்க வந்து they have hacked the system, அதனால எங்களால அதை இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு 2024ல 20 வருஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த காலத்தில் அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அவலமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றதை பாருங்க. காயத்ரி சொல்லுங்க என்ன அவல நிலைன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இந்த என்டிஏ வந்து நான் கன்ஃபஸ் பண்ணேன்னு சொன்னது எதுக்காகனா அவர்களிடத்தில் கோர்ட் என்ன கேட்டதுன்னா என்டிஏல உள்ளவர்களே தவறு செஞ்சுட்டாங்களா இல்ல இண்டிவிஜுவல்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்களான்ட்டு தான். சோ இப்ப வரைக்கும் என்டிஏல உள்ள மக்கள் வந்து அதாவது அங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணதாக ப்ரூஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த அதுல இருக்கிறவர்கள் அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டர் அதுக்கு கீழே இருக்கிற வந்து இன்சார்ஜ் அந்த மாதிரி யாரும் பிடிபடல அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதற்கு ப்ரூஃப் இருந்து அவங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது இவர் சொல்றாரு அவல நிலை அன்னைக்கு பண்ணதை இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பிஜி நீட் எக்ஸாம் தேர்வு நடத்தின பிறகு ஒருவேளை எங்கேயாவது லீக் ஆயிருந்ததுன்னா அவர்கள் கஷ்டப்படுவாங்கன்ட்டு தான் ஒரேடியா
இதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு வச்சுக்கலாம், எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால ஒரு மாற்று ஏற்பாடுக்காக அந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாங்க. அதனாலதான் நெட் எக்ஸாமையும் சிஎஸ்ஐஆரையும் போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாங்க. சோ இவ்வளவு தூரம் ஒரு குறைபாடுகள் நடந்திருக்குன்றதுனாலதான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதற்கு முந்தின வருஷம் நானுமே சொன்னேன், ராஜஸ்தான்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது, மகாராஷ்டிரால ஆள் மாறாட்டமே நடந்திருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் ஏன் நடந்தது? நீட்டு தேர்வுனால டைரக்டாக அடித்தட்டு மக்கள் பயன்பெறதுனால, பணம் வச்சிருந்தாலும் பயன்பெற முடியவில்லை அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இது நடக்குது. சார் இன்னைக்கு நம்ம கிட்ட வலுவான சட்டம் இருக்குது, அப்புறம் ஏன் டெய்லி தமிழ்நாட்டுல ஒரு கொலை நடக்குது? சட்டம் ஒழுங்கு இல்ல, அப்போ என்ன அதை சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ரொம்ப தூரம் போக தேவையில்லை. சார் சுப்பிரமணியன் சார் ரிவிஷன் எக்ஸாம சொன்னாங்க, மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு இங்க. அதே போல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில 1500 பேருக்கு வச்ச எக்ஸாம்ல அவங்களால சாஃப்ட்வேர் கண்டினியூட்டி கொடுக்க முடியாம 190 பேர் யூனிவர்சிட்டிக்குள்ள போராட்டத்துல உட்கார்ந்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதினவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் இது கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. சோ அப்படியெல்லாம் இருக்கும். அதற்காக நம்ம யூனிவர்சிட்டியே வேண்டாம், இந்த தேர்வே வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல. அப்ப அந்த எங்கெல்லாம் தவறுகள் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குதுன்றத ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்றதுக்கு தான் நம்ம சிஸ்டமை கரெக்ட் சொல்றோம். சார் 1994க்கு மேலேயே இந்தியாவுக்கு இன்டர்நெட் வந்துருச்சு சார். ஆனா நம்ம கிட்ட இன்டர்நெட்டுக்குள்ள அந்த ஆக்ட் எப்ப சார் வந்துச்சு? 2000ல நமக்கு வந்தது. அப்போ இந்த மாதிரி புதுசாக எங்க தவறுகள் வருதோ, எப்படியெல்லாம் வருதோ அதை கண்டுபிடிச்சு களையறது தான் சட்டத்தினுடைய நோக்கம், சட்டத்தினுடைய செயல்பாடு. இது கரெக்டா இருக்குதா இல்லைன்னா நாம அதை சரி செய்யறதுக்கு கேட்கணும். இப்போ என்டிஏல நிறைய மாற்றங்கள் வேணுமா? வேணும். இந்த நீட் எக்ஸாம்லயே இன்னும் நிறைய கொண்டு வரலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு பிசிக்ஸ்ல மினிமம் கொஸ்டின் இருக்கணும், கெமிஸ்ட்ரியில மினிமம் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். அதே போல உங்களுக்கு பயாலஜியை மட்டும் எழுதி அவன் பாஸ் பண்றவங்க கூட இன்னைக்கு இருக்கிறான். சோ அப்ப அதுல கொண்டு வரலாம், 75-25 கொண்டு வரலாம். இப்படி நிறைய மாற்றங்கள் வேணுமான்னு கேட்டா கொண்டு வரத்துக்கு நம்ம வலியுறுத்தலாம். இதெல்லாம் படிப்படியாக நாம கேட்க வேண்டிய பாசிட்டிவான, பிள்ளைகளுக்கு சரியான முறையில இன்னும் அவங்களுக்கு எளிமையாக்கக்கூடிய வழிகள். அதை விட்டுட்டு இவர்களுடைய நோக்கம் முழுவதும் அரசியல் தான். ஆனால் அந்த அரசியலை தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பாதிக்கப்படும் போது ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்ப உங்களுக்கு சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாத்தி இருக்கிறாங்க. பிள்ளைகள் 2455 வேகன்சிக்கு 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க சார். அவங்க சொல்றாங்க கொஸ்டின் பேப்பர் ஓபன் ஆகி எங்க கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த தேர்வு எழுதினவங்க கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு என்டிஏ நான் எல்லாத்தையும் சரி பண்றதுன்னு சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட்ல போய் நாங்க இதை பாக்குறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க சிபிஐ அத்தனை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேசி இருக்கிறாங்களா? கூட்டணியில இருக்கிறவங்க மக்கள் நலனுக்காக அதை கேட்டிருக்காங்க. நீங்க என்ன இருங்க பிரான்சிஸ், ரெண்டாவது வரேன். இப்போ டாக்டர், இப்போ என்னன்னா, இப்போ இந்த தவறு நடந்திருக்கிறது, சிஸ்டத்தில் கோளாறு, தேசிய அளவில் என்டிஏல கோளாறு, இதெல்லாம் தாண்டி இது ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டலாக பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ், அடிப்படையான உள்ளார்ந்த எண்ணம் என்னென்னா, இது ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குது. இது ஒரு சமூகத்துக்கு, செக்டோரியல் பீப்புளுக்கு லாட் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் இருந்துகிட்டு இருக்கு, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு சமத்துவ நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் இருக்குது எல்லோருக்கும். மாநில உரிமை அதை தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இப்படியே பேசுகிறீங்களே, ஏன் ஒரு சரியான ஒரு புளூரிஸ்டிக், அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். தீர்வு சொல்லுங்கள். நீங்கள் கோட்டை அதை தான் கேட்கல. அதான் சொல்கிறேன். இப்போ தேர்வில் மாற்றங்கள் வேணுங்கிற காயத்ரி மேடம் சொன்னதில் சில இதில் உடன்பாடு உண்டு எனக்கு. சரி. ஆனாலும் என்டிஏங்கிற அமைப்பு கலைக்கப்பட வேண்டும். சரி. அதுக்கடுத்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேவையில்லை. ஆமாம், தேவையில்லை. அது போல புதிய அமைப்பு உருவாக்கணும். புதிய அமைப்புனா மத்திய அரசு இல்ல, நான் கேட்கறது மத்திய அரசு மத்திய அரசு உட்பட்டு ஒரு சட்டம், ஒரு அமைப்பு தேவை. ஏன்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் சிபிஎஸ்சி நடத்தினுச்சு, எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு நடத்தினுச்சு, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு நடத்தினுச்சு. இந்த மாதிரி நாடு முழுவதும் மாணவர்கள் கலந்துக்கூடிய ஒரு தேர்வு ஒரு அமைப்பு, ஒரு தனிப்பட்ட கல்லூரி நிறுவனம் நடத்துறது சரியா இருக்காது. அதில் பார்ஷியாலிட்டி வரும். அதனால தான் பொதுவான அமைப்பு வேணும்னு சொன்னோம். அந்த பொதுவான அமைப்பு பார்லிமெண்ட் ஆக்ட் படி செயல்படுறது சரியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், முழுமையாக மருத்துவ கல்வியோ இல்லை கல்வியோ மாநில பட்டியலுக்கு வருகின்ற வரை
மத்திய அரசிட்டே கல்வியிடங்கள் இருக்கின்ற வரை மத்திய அரசு வந்து நுழைவுத் நடத்தி தான் தரணும். அது நீட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், வேறு பேர். இப்போ உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தனது மேனிஃபெஸ்டோவில் காங்கிரஸ் கட்சி சொன்னது மாநில அளவுக்கு கொண்டு வந்துருவோன்னு. ஆனால் இப்பொழுது இவர்களுடைய பாலிசியை மத்திய டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ என்னன்னாக்க மாநில பட்டியலுக்கு கல்வி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடும். சரி. ஆனால் மாநில பட்டியல் முழுமையாக கல்வி வருகின்ற வரை, மத்திய அரசிட கல்வி நிறுவனங்கள் இருக்கின்ற வரை, மத்திய அரசு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கிற வரை மத்திய அரசாங்கம் நுழைவுத்தேர்வு நடத்தி தான் தீரணும். அது நெய்ட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், வேறு பேரில் கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் ஆல் இண்டியா கோட்டா, ராணுவ மருத்துவக் கல்லூரி, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவெல்லாம் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தவே முடியாது. வெளிநாட்டு மாணவர்கள் சேரலாம், வெளிநாட்டில் வேலை இந்தியர்கள் சேரலாம், இந்தியா முழுவதும் கூடிய எல்லா மாநிலத்திலும் சேரலாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சிலபஸ், ஒவ்வொரு மாதிரி மார்க் போடுறாங்க, அப்படிலாம் இருக்கு. அதனால ஒரு தேசிய கல்வி சரிதான். இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க. +2 அடிப்படையில் தான் ஜிப்பரில் மாணவர் சேர்க்கணும். என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேட்டும் போட்டி போட்டு எல்லாம் சென்டம் நிறையா கொடுப்பாங்க. 2 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க ஒரு 250 சீட்டுக்கு. ஆமாம். எப்படி நீங்கள் சீட்டை கொடுக்க முடியாது. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஃபில்டர் மெக்கானிசம் தான், ஃபில்டர் பண்ணுறது தான். அதே மாதிரி நீங்கள் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கறதுனால கூட என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் வந்து 2500 சீட்டுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 28,000 பேர் 30,000 பேர் போட்டி போடுவாங்க. அப்போ அதில் வந்து அந்த அடிப்படையில் போட்டாலும் எல்லாத்தையும் சீட்டை கொடுத்துறதில்ல. +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கிருந்தாலும் போட்டி போடுற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சீட்டை கொடுக்குறோம் கிடையாது. அங்கே ஒரு கட் ஆஃப் வச்சு யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதில் என்னன்னாக்க ஒரு இடம் கட் ஆஃப் வந்து குறைஞ்சி போச்சுன்னா திரும்ப உங்களுக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்காது அந்த சிஸ்டத்தில். ஏன்னாக்க நுழைவுத் தேர்வுலையாச்சும் அடுத்தடுத்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் +2 வந்து ஒரே ஒரு முறை மட்டும் எழுதக்கூடிய தேர்வில் கட் ஆஃப் வந்து 90% வச்சுங்களேன், அவங்களாம் அடுத்த கட்டமாக போகவே முடியாது. அது மிகப்பெரிய பாதிப்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அதில் அப்படி இருக்கின்ற பொழுது வந்து ஆல் இண்டியா லெவலில் எல்லா மாநில மாணவர்களும் பல நாடுகளை சேர்ந்தவங்களும் பங்கேற்கலாங்கிறப்ப, படிக்கலாங்கிறப்ப அதில் வந்து +2 சேர்க்கவே முடியாது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு நுழைவுத் நடத்தி தான் தீர வேண்டும். ஆனால் நீங்கள் அதை வந்து வெளிப்படைத்தன்மை நீங்கள் தான் பேச போகிறீங்க உங்கள் நேரம் தான். ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன குழப்பம்னா, மத்திய அரசு தேர்வு நடத்தணுங்கிறீங்க, ஆல் இண்டியா லெவலில் குவாலிட்டி வி ஷுட் மெயின்டைன் த டிசர்வ்டு பெர்ஃபார்மன்ஸுங்கும் போது ஸ்டேட் பேஸ் சிலபஸ் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டீங்க. அதுதானே நீட்டு? இல்லை, அதுதானே நீட்டு? இல்லை, உங்கள் குழப்பம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இல்லை, நான் எனக்கு தெளிவுபடுத்துங்க. லெட் மீ கிளியர். இல்லை, உங்களுக்குள்ள குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. மருத்துவக் கல்வி மாணவர் சிக்கல் இருந்தது, அது நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். சரி, அதனால தான் பல பேர் நீட்டே வேண்டாம், இல்லை வந்து நீட் எதுக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபாலிஷ் நீட்னு சொன்னாக்க ஏதோ ஒரு மாற்று நீ கேட்டீங்க இல்லையா, ஏதோ ஒரு மாற்றம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். ஒன்று நீட் வேணாலும் சிஇடி வேணும். சிஇடினா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் முன்னாடி மாதிரி இருக்கணும். சரி, இப்போ முன்னால் உள்ள ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டை விட நீட்டில் என்ன ஒரு பாசிட்டிவ் அம்சம்னா இது 13 மொழியில் நடத்தப்பட்டது. ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2 மொழி தான், ஹிந்தியில இங்கிலீஷ்ல நடத்தினாங்க. அப்போ அதை விட இது முன்னேற்றம் தான். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு வந்து மருத்துவக் கல்வி வந்து தனியார்கிட்ட இருக்கு, தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கிட்ட இருக்கு, ஸ்டேட்கிட்ட இருக்கு, சென்ட்ரல்கிட்ட இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதில் எங்கேயுமே வந்து சாதாரண மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயத்தில் ஒழுங்கினங்கள் இருக்கக்கூடாது, முறைகேடு இருக்கக்கூடாது, அங்கே வந்து கேபிடேஷன் ஃபீ வரக்கூடாது, தகுதி அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் நுழைவுத் தேர்வினால் பாதிக்கப்படக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து வேற மாற்று ஒன்று செய்யணும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதை அதிகப்படுத்தலாம். அதே போல நாடு முழுவதும் சிக்கல் இருக்குது, இந்தியா முழுவதும் சிக்கல் இருக்குது. அதனால தான் நீட்டுக்கு எதிரான போக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒன்று வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது. சமூக பொருளாதார மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஏழை பணக்காரர் உள்ள வித்தியாசம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ வந்து ஏழைகள் வந்து பள்ளி கல்வியிலே பாதிக்கப்படுறாங்க. அதாவது பணக்காரர்களுக்கு தரமான கல்வி, ஏழைகளுக்கு தரமற்ற கல்விங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் நிலைமை வந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தினாலும் கூட யார் வந்து அதிகமாக வர முடியும்னு சொன்னாக்க, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக வர்றாங்க. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லாத பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க? 1 விழுக்காடு சேர்ந்தாங்க ஒட்டுமொத்தமாவே. அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவர்கள் சேர்ந்து 0.7% தான். என்ன காரணம்? அப்ப ஏன் எல்லாரும் போய் அப்படியே குவிஞ்சிடல? அப்ப அதுல காரணம் இருக்கா இல்லையா? அப்ப நான் சொல்றேன், முடிச்சிடறேன். இந்தியாவில் சமூக பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாதிக்கப்படும். உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்ளு வந்தவருக்கு அடிப்படையில் பள்ளிக்கல்வியே தனியார் மயமாக இருக்குது, மருத்துவக் கல்வியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து தனியார் மயமாக இருக்குது. அதில் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, பணக்காரர்கள் பயனடைகிறாங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அந்த பிரச்சனை தீர்க்கணும். அப்போ வந்து நீட் போன்ற நுழைவுத் தேர்வு அந்த பாதிப்பை மிக அதிகப்படுத்துது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீட் வந்து ஒரு 0.1% தான் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில வந்து சமூக பொருளாதார பிரச்சனையால அவருக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான பார்வை வேணுங்கிறது என்னோட கருத்து. சாருடைய விஷயத்தை நான் ரொம்ப கேட்டேன். ஆனால் ஒரு செய்தியாளனா எனக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது தான் செய்யுது.
சார் வந்து நீட்டு தேவை இல்லை இருந்தாலும் கூட நீட்டு தேவை தேவை. ஆனால் நீட்டார்களா சிடிஆர்களா ஏபி அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை யார் வந்து அந்த பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறாங்களோ அவர்கள் வந்து தேர்வுகள் வைத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் ஐயாவோட இதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. கரெக்டுங்களா? பல்கலைக்கழகம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பேச்சுக்கல தவறு அப்படி நான் சொல்லவே யார் அந்த என்ன சொல்றேன், மத்திய அரசு நுழைவுத்தேர்வு நடத்தினா நுழைவுத்தேர்வுல வந்து ஆல் இந்தியா கோட்டா, அதே போல வந்து மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள், தனியார் மருத்துவர்கள், ராணுவ மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்துடணும். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் இல்ல கிடையாது. சுப்பிரமணியம் சார், எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டேட் பாடம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டார். அப்ப அதுக்கு ஒரு சரியா இருக்கணும். அதான் டாபிக்ல இருந்து கொஞ்சம் விலகுறேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது நான் அடுத்த கருத்து சொல்றதுக்காக சொல்றேன். நான் அதாவது நீட் எக்ஸாம் நடக்கும்போது அந்த இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தபோது அந்த அதிகாரி ஒருத்தர் வந்து இங்கே தப்பே நடக்கலன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த கலெக்டர் என்ன சொன்னார், ஒரு 6 பேரோ 7 பேரோ இறந்த உடனே என்ன சொன்னார், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் இல்லை, அவர்கள் ஏதோ வயிற்றுல பேதி இருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை நம்பி மீதி கள்ளச்சாராயம் குடித்தவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு சிகிச்சை இல்லாமல் பலனளிக்காமல் இறந்து போனாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம எதாவது குரல் கொடுத்தோமா, ஏன் வந்து அவர் தவறாக சொன்னாருன்னு சொல்லிட்டு. அதாவது முதல்ல குற்றம் நடக்கும்போது குற்றம் அந்த பண்ணுறவங்க யார் இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதற்காக தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விசாரணை முடிந்ததுக்கப்புறம் ஒரு குற்றவாளியாக இல்லையான்னு முடிவுக்கு வரும். ஸோ அதை மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போது நீட் கொண்டு வந்தது யார்? எனக்கு தெரிஞ்சு மேடம் சசிகலா அம்மா வந்து தெளிவாக ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. 27/10/2010 10வது மாதம் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசாங்கம் டிஎம்கே எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, அவர்கள் கொண்டு வந்தது. நான் என்ன சொல்கிறேன், அந்த நீட்டுக்கும் இப்போ நடக்கிற நீட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் வந்து ஏதாவது வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுமா? நாட்டு மக்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குது. உங்கள் கூட்டணி தலைவர் என்ன சொன்னார், கூட்டணி தலைவரோட மகன் என்ன சொன்னார், நாங்கள் வந்தால் நீட்டை வந்து ஒழித்து விடுவோம், எனக்கு வந்து மந்திரம் தெரியும் மாயம் தெரியும்னார். முதல் கையெழுத்து நீட்டுனார். 3 வருஷமாக மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்குறாங்க. அதற்கு என்ன பதில்? ஏன் உங்களுக்கு அந்த பதில் தெரியலையா? பதில் தெரியாமல் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மக்களை வந்து மடைமாற்றும் முயற்சியாக, இல்லைன்னா அந்த குழப்பத்துக்காக மாணவர்களை வந்து திருப்பி குழப்பத்தில் கொண்டு போகுது. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து இந்த நீட்டை விலக்குவது தனியாக போராடுங்க சார். அதுக்கு அப்புறமா வந்து இங்கே பேரலாக என்ன பண்ணுங்கன்னா, அந்த கட்டமைப்புகள் பசங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுங்க. இப்போ அந்த அதிமுக அரசாங்கம் 7.5% வாங்கி கொடுத்தாங்க, ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாங்க. அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து நம்ம சிலபஸும் என்சிஆர்டி சிலபஸ்லையும் கொஞ்சம் கேப் இருக்குன்றாங்க. அந்த கேப்பை வந்து கொஞ்சம் முனைப்பு கொஞ்சம் கேப் நிறைய கேப் இருக்கு இல்லை கொஞ்சம் குறைச்சின்னு வராங்க. முன்னாடி இருந்தது ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைச்சின்னு வராங்க. இருந்தாலும் ஒரு 7.5% எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் தாண்டி நீங்கள் வந்து கட்டமைப்பில் உருவாக்குங்க. கோச்சிங் சென்டர் நீங்கள் என்னைக்கு வந்து அந்த கையெழுத்து போடுறதுக்கு தெரியும், கோச்சிங் சென்டருக்கு பண்ணுங்களேன். உங்கள்கிட்ட இல்லாத பண்ணாங்களா? பட் நீங்க என்ன சொல்றீங்க? Because of the government funding, they provided lot of money. கவர்மெண்ட் சொல்றேன் சார், உங்கள்கிட்ட இல்லாத பணமா? That should be maintained for equality for all sectors. உங்கள்கிட்ட இல்லாத பணமா சார்? நீங்க தான் வந்து கோடியா கடன் வாங்குறீங்க. நீங்க இப்ப அத தான அவர் சொல்றாரு சார். இல்ல எங்க உரிமையை எங்க கிட்ட இருந்து பறிச்சு எங்க மேல ஒன்னு திணிச்சு நீ இப்படி யார் பறிச்சாங்க? யார் பறிச்சா? கல்வி யார் கொண்டு வந்தாங்க? கல்வி யார் வந்து காமன் பட்டியல கொண்டு வந்தாங்க? யூனியனிஸ்ட் கொண்டு வந்தாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்ற ஒரு விஷயத்தை எங்க மேல திணிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா இருக்க கூடிய எங்க கிட்ட மேடம் நீங்க பேசும்போது அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். நீங்க பேசும்போது அமைதியா கேட்டிருந்தா நான் சொல்லி முடிச்சறேன். நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். காயத்ரி வரேன். அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க, நான் எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணணும். முதல்ல வந்து உங்களுக்கு டைம் ஒரு 3 நிமிஷம். முதல்ல வந்து மேடம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. யாரும் எதையும் ஒத்துக்கல. நாடளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்த பிறகுதான் அவங்க அதை அட்ரஸ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு ரொம்ப கேவலத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. இந்த கேள்வியில நீங்க வெளிநாட்டுல எல்லாம் நீட் நடத்துறீங்க, கிட்டத்தட்ட 11 நாடுகள் நினைக்கிறேன், 11 நாடுகள்ல இந்த தடவை வெளிநாட்டுல நீட் நடத்திருக்கீங்க, அங்கெல்லாம் எப்படி கேள்விதாள்களை நீங்க கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அது அங்க தூதரகம் மூலமா போகுது. சரி, தூதரகத்துக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டதுக்கு வழக்கறிஞர் விசாரிச்சுட்டு சொல்றோம், ஒரு நாள் தான் டைம் விசாரிச்சுட்டு சொல்றோம். ஒரு நாள் தான். அதாவது ஒரு தேர்வை நடத்தக்கூடிய ஒரு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு ஏஜென்சி கிட்ட எப்படி क्वेश्चन பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். அந்த அளவுக்கு அவலத்துல தான் அந்த என்டிஏ செயல்படுது. ரெண்டாவது, மேடம் போற போக்குல ஏழை மாணவர்கள் வந்து கூட்டமாக சேருகிறார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது
இந்த ப்ரீ நீட் போஸ்ட் நீட் டேட்டாவை எடுத்து பார்ப்போம். யார் மேடம் முடிச்சிடறேன் மேடம், நான் முடிச்சிடறேன். ப்ரீ நீட் போஸ்ட் நீட் டேட்டாவை எடுத்து பாருங்க. எந்த சாதியினர் அதிகமாக போஸ்ட் நீட்டுக்கு பிறகு உள்ள போயிருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித் மக்களுடைய நிலை என்னவா இருக்கின்றதை நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு போன தடவை பேசும்போது 7.5% மேடம் நான் வரேன். நீங்க பேசும்போது அமைதியா இருங்க, பதில் சொல்ல விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கன்னு பயமா, எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கன்னு பயமா, எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கன்னு பயமா, எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கன்னு பயமா, பதில் சொல்ல விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கன்னு பயமா? இல்ல இல்ல, நான் ஆன்சர் பண்றேன். போன தடவை பேசும்போதும் 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தோம். அதுக்கு பிறகு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதே டேட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. 7.5% ரிசர்வேஷன்ல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 2993. அதுல ரிப்பீட்டர்ஸா முதல் தடவை கிளியர் பண்ணவங்க கிடையாது, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை எழுதி ரிப்பீட்டர்ஸா கிளியர் பண்றவங்களுடைய சதவீதம் 79%, 2363 மாணவர்கள். இதுல கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% மாணவர்கள் மறுபடியும் எழுதிதான் கிளியர் பண்றாங்களே தவிர முதல் தடவை கிளியர் பண்ணல. இது நான் சொல்லல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டேட்டா வந்திருக்கு. யாருக்கு ரெண்டாவது தடவை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்? சமூக பொருளாதாரத்துல யார் மேல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரெண்டாவது தடவை அந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்பே கிடைக்கும். இல்லன்னா நானோ இல்ல எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பீடி சுத்தக்கூடிய இல்ல ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடிய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இரண்டாவது தடவை அதை போட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு டைம் இருக்காது. அப்போ எங்க இருந்து மேடம் என்ன டேட்டா இருக்கு? ஏதாவது டேட்டா சொல்லுங்க. சும்மா அடிச்சு விட்டு போறீங்க, ஏதாவது டேட்டா சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது டேட்டா இருக்கா? ஏதாவது டேட்டா இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. காயத்ரி ஒரு அரை நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கருத்தை முடிங்க. உங்களுக்கான கிரேஸ் டைம். அங்க நீட்ல கிரேஸ் டைம் கொடுத்த மாதிரி நான் தரேன், நீங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். இவர் வந்து சொல்றாரு வந்து அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு இந்த ஜாதிய வச்சே பிரிவினைவாதம் பேசுறது. 2006ல இருந்து 2014 வரைக்கும் இதற்கு நீட் வருவதற்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. அப்ப சமூக நீதியை இவங்க பாதுகாத்துட்டாங்க. நீட் வந்த பிறகுதான் சமூக நீதி பாதுகாக்கப்படல. நான் அவர் ப்ரூவ் பண்ணட்டும் சார். நான் இப்பயும் சொல்றேன், இரண்டாவது முறை மூன்றாவது முறை பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் ஒரு முறை தேர்வுல குறைஞ்சு மார்க் எடுத்துட்டேன், கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய கனவு முழுக்க முழுக்க தகர்ந்து போறதுக்கு பதிலா இன்னொரு முறை முயற்சி செஞ்சால் எனக்கு முடியும்ன்றது நம்பிக்கையை கொடுக்குது. அவர் சொல்றாரு இல்லையா, நான் ஏசில உட்கார்ந்து எல்லாரும் யோசிக்கிறோன்னு. அவர் வேணா ஏசில உட்கார்ந்து யோசிக்கலாம். நாங்க மாணவர்களோட 25 வருஷமா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன். தெரியுது மேடம், தெரியுது. ரைட். அதாவது ரிப்பீட்டர்ஸ் பற்றி ஐயா சொன்னார். இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டர்ஸ் தாங்க வந்து நிறைய அட்டெம்ப்ட் இது பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட்டர்ஸ் பாஸ் பண்ணதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. 100 ரூபாய் சம்பளத்தில் எங்கள் அப்பா இருந்தார், சரிங்களா. பட்டய கணக்காளர், இது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்சி, இது மாதிரி கம்பெனி செக்ரட்டரி, ஐஐடியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து பணம் இல்லை, அதனால் தனியாக படித்து பிச்சை எடுத்து படித்து நாங்கள் பாஸ் பண்ணுறோம். அதனால் ரிப்பீட்டர்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணுறதுனால அவர்களுக்கு வந்து மனத்தில் ஸ்ட்ரென்த் இருக்குது, பலம் இருக்கிறது, அதற்கு வந்து சிஸ்டம் வழிகாட்டுதுன்னு தான் பாசிட்டிவாக பார்க்கணுமே தவிர சார் அது இல்லை சார். நீங்க படிக்கணும் சார். நீங்க அப்படி ஏமாற போடாதீங்க சார். அப்படி கிடையாது சார். ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது சார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது, 2 வருஷம் வேஸ்ட் ஆகுது, 5 வருஷம் சார். என்ன அவ்வளவு கூலா பேசிட்டு போறீங்க? 40 வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை அடி போற போக்குல அடிச்சு போறீங்க. 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் இதுதான் இப்போ வந்து சிஏவாக இருக்கட்டும், சிடபிள்யூ இருக்கட்டும், எம்பிபிஎஸ் ஆகட்டும் இப்போ இருக்கு. அதனால ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டு பாஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்றேன் நான் சிம்பிளா. அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான நிலையில் இருக்காங்க. சரி, சோனியா காந்தி அந்த மேலே ஹிந்துல ஒரு கட்டுரை இருந்தாங்க. சரி, அங்கே அவன் நீட்டை ரத்து பண்ணணும் சொல்லலை. சரி, ராகுல் காந்தி நீட்டை ரத்து பண்ணணும், நீட்டை அபாலிஷ் பண்ணணும் சொல்லலை. ஆனால் அதில் வந்து விசாரணை நடத்தணும், இந்த மாதிரி முறையீடு இருக்குது அப்படிங்கிறத கண்டித்து பேசியிருக்காங்க. சரி, அதனால் ஏற்கனவே தேர்தல் வரைக்கும் இருக்குது. எந்தெந்த மாநிலம் நீட்லேருந்து விலக்கு விலக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னாக்கா இந்த ரிப்பீட்டர்ஸே கூடாங்கிறது வாதம் தப்பு. ஆனால் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஏஜ் லிமிட் பண்ணுங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு 5-6 அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா? அப்போ எந்த படிப்பில் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் இல்லை, உயர்கல்வினாக்க அட்டெம்ப்ட் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வந்து +2ல் வந்து 90% கட் ஆஃப் வாங்கிறான்னு வச்சுங்க, எந்த ஜென்மத்திலும் அவங்க போக முடியாது. எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது. அவங்க அடுத்த மருத்துவ போக முடியாது.
அதே மாதிரி ப்ளஸ் 2 நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், காய்ச்சல் அடிக்கலாம், டெங்கு வரலாம், அது வரலாம், இது வரலாம், பல்வேறு பாதிப்பு வரலாம். அப்போ அதனால ஒரு கட் ஆஃப் வந்து குறைஞ்சு போச்சுனாக்க அடுத்த வாய்ப்பே இல்லாமல் போகிறது என்ன நியாயம்? அது கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடாது. ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மேடம் சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீட்டு குறித்த எல்லாத்துலேயும் மத்திய மாநில அரசுகள் தகராறு பண்ணி பிரயோசனம் இல்லை, எல்லா மாநிலங்களும் இதற்காக உட்கார்ந்து எப்பமாவது பேசியிருக்கீங்களா? எல்லாம் ஆல் தி ரெப்ரஸன்டேட்டிவ் சிட் அண்டர் த ரூஃப் எப்பமாவது பேச்சு உண்டா? எல்லாரும் வழக்காடு மன்றத்துக்கும் அந்த டிஸ்கிரிப்பன்சி தான் அதிகரித்து வருது. இது குறித்து எல்லாரும் பேசினா ஒரு நியாயமான தீர்ப்பு வரும்ல. இப்போ சார் சொல்ற கருத்து அதான் சொல்றாரு, மாநிலங்களுக்கு உரிமை வேணும், உரிமையை மாநிலத்தில் எந்த கல்வியிடத்தும் ஒன்றிய அரசுடைய தேர்தலை திணிக்க கூடாது, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் கையில் எடுக்க கூடாது. அதான் இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கு அரசு சரி. நன்றி. அதை வந்து ஏற்று நடத்த வேண்டும். சொல்லுங்க. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு அகாடமிக் பாடி இருக்கு, அந்த அகாடமிக் பாடி தான் வந்து முடிவு பண்ண முடியும். யூஜிசி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், தனிப்பட்ட யூனிவர்சிட்டில விடவே முடியாது, கொண்டு வர முடியும். மாநில உரிமையை எடுத்து மறுபடியும் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்துட்டு நீங்க இதே தனியார் பல்கலை தனியார் அனுமதிக்க கூடாது. இன்றைய நீட் தேர்வுடைய கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் கடும் போக்குவாத ஒரு உத்தரவிலே நாம பேசியிருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு கருப்பொருள் என்ன, இனியும் காலதாமதம் இல்லாமல் அனைவரும் இணைந்தான மக்களின் நல்வாழ்வு, மாணவர்களுடைய செழிப்பான வருங்காலத்திற்கு சாதி சமூகமற்ற ஒரு அற்புதமான தீர்வு தேவை என்பதுதான் இன்றைக்கு ஜெயபிரகாஷுடைய கருத்தாக்கமாக இருக்கிறது. டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், நம்முடைய பொருளாதார நிபுணர் வாசு அவர்களுக்கும், பிரான்சிஸ், கல்வியாளர் காயத்ரி அம்மா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.